சூப்பர் ஓவரில் நம்ம இந்தியா ஜெயிக்கிறதுக்கு 17 ரன்கள் தேவை. அந்த 17 ரன்களை அடித்து எடுத்த வைபவ். ஆனால் இலங்கை அணி பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியன் பிளேயர்களுக்கு எதிராக சண்டை போட்டிருக்காங்க. அதுக்கப்புறமா இந்த மேட்ச்சில் நடந்த சண்டை அடிதடி. ஸோ இதன் காரணமாக கடைசியாக பார்த்தீங்கன்னா ஸ்ரீலங்கா அவங்க மோசமாக இந்த மேட்ச்சில் ஒரு நியாயம் இல்லாத செயல் அவங்க செஞ்சதால் நம்ம இந்தியா தோக்குறாங்க. அதே போல் ஸ்ரீலங்கா இந்த சூப்பர் ஓவரில் நேற்று நடந்த மேட்ச்சில் அவங்க ஜெயிக்கிறாங்க. இதனால் பொறுக்க முடியாத வைபவ் பார்த்தீங்கன்னா அவர் நேரடியாக போய் ஸ்ரீலங்கா பிளேயர்கள் அவங்க கிட்ட பயங்கரமான சண்டை போட்டிருக்காரு. சூப்பர் ஓவரில் இந்தியா தோல்வி அடைஞ்சதால். ஸோ அப்படி நேற்று நம்ம இந்தியா ஏ அதே போல் ஸ்ரீலங்கா ஏ ரெண்டு பேருமே விளையாண்ட இந்த மேட்ச் எப்படி சூப்பர் ஓவர் வரைக்கும் போச்சு, முக்கியமாக வைபவ் அவர்கிட்ட எதுக்காக ஸ்ரீலங்கா பிளேயர்கள் சண்டை போட்டாங்க, எதுக்காக என்ன தில்லு முள்ளு செய்து நம்ம இந்தியாவை வீழ்த்தினாங்க ஸ்ரீலங்கா ஏ டீம் அப்படிங்கிற முழு ஹைலைட்ஸ் இந்த ஆட்டத்தை பற்றின ஃபுல் டீட்டெயில் எல்லாத்தையுமே பார்க்கலாம். அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ ஸ்ரீலங்காவில் ஒன் டே மேட்ச் சீரிஸ் நடந்துகிட்டு இருக்கு. நம்ம இந்தியா ஸ்ரீலங்கா ஆப்கானிஸ்தான் 3 பேருமே விளையாடுறாங்க. நேற்று நடந்த இந்த மேட்ச்சில் டாஸ் ஜெயிச்ச ஸ்ரீலங்கா ஃபஸ்ட்டு நம்ம இந்தியாவை பேட்டிங் பண்ண சொல்கிறாங்க. நம்ம சூரியவன்ஷி வைபவ் பிரப்சிம்ரன் 2 பேருமே வராங்க. 2 பேருமே ஒரு நல்ல ஸ்டார்ட் கொடுத்து ஒரு 300+ இந்த மேட்ச்சில் இந்தியா எடுக்க வைப்பாங்க அப்படின்னு பார்த்தா இந்த பக்கம் பிரப்சிம்ரன் 11 ரன்னுக்கு அவுட் ஆகிட்டார். சூரியவன்ஷி வழக்கம் போல் நல்லா தான் விளையாண்டார். 14 பந்துக்கு 21 ரன் எடுத்திருந்தார். ஆனால் திடீர்னு அவருமே அவுட் ஆகிட்டார். அதுக்கப்புறமா ருத்ராஜ் வந்தார். ருத்ராஜ் ஒரு 37 ரன் எடுத்தார். இதுக்கு முன்னாடி இந்த சீரீஸில் செஞ்சுரி கூட அடித்தார் ருத்ராஜ். ஆனால் இந்த மேட்ச்சில் ஒரு 50 கூட அடிக்காமல் அவுட் ஆகிட்டார். அதுக்கப்புறமா கேப்டனான திலக் வர்மா அவருமே 23 ரன் எடுத்து அவுட் ஆக, அடுத்ததாக ஆயுஷ் பதோனி ரொம்ப ரொம்ப மோசமான பேட்டிங். இன்றைக்கி 35 பந்துகள் விளையாண்டு 15 ரன் தான் எடுத்தார். அதுக்கப்புறமா சித்து ஒரு 6 ரன் எடுத்தார். அடுத்ததாக வந்த ராய் ஒரு 8 ரன் தான் எடுத்தார். ஸோ இதனால் இந்திய அணியின் ஸ்கோர் ஒரு 200 கூட தொடாது போல இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு இருக்க நேரத்தில் சூர்யாஷ் அது அடுத்ததாக விப்ராஜ் 2 பேருமே சேர்ந்து நல்ல பார்ட்னர்ஷிப் போட்டாங்க. கிட்டத்தட்ட இவங்க 2 பேருமே சேர்ந்து எடுத்த ரன் பார்ட்னர்ஷிப் மட்டுமே பார்த்தீங்கன்னா 100 ரன்னுக்கு மேலே இவங்க 2 பேருமே ரன் எடுத்ததால் 200 ரன்னை கடந்து 250 கடந்து ஒரு நல்ல டீசெண்டான நல்ல ஸ்கோருக்கு இந்திய அணியின் ஸ்கோரை உயர்த்தி கொண்டு போகிறாங்க. இதில் விப்ராஜ் கரெக்டாக ஹாஃப் செஞ்சுரி அடிச்சுட்டு 51 ரனில் அவுட் ஆகிட்டார். சூர்யாஷ் அபரமாக விளையாண்டார். 72 ரன்கள் அவரும் எடுத்தார். இதனால் 50 ஓவர்கள் முழுசாக விளையாடலை இந்தியா ஆல் அவுட் ஆகிட்டாங்க. ஒரு 4 பந்து மிச்சம் இருக்குது. 265 ரன்கள் வரைக்கும் நம்ம இந்தியன் டீம் எடுக்கிறாங்க. ஸோ இதனால் ஒரு கட்டத்தில் 200 கூட வராது அப்படின்னு இருந்த நம்ம இந்தியன் டீம் 265 அப்படிங்கிறப்ப ஒரு நல்ல டீசெண்டான ஃபைட்டிங் ஸ்கோராக தான் இந்த ஸ்கோர் பார்க்கப்பட்டுச்சு. ஸோ அதே போல் இந்த ஸ்கோரை சேசிங் பண்ணுறதுக்காக வராங்க ஸ்ரீலங்கா அணி பக்கம். டிக்வெல் அவர் வராரு. அவர் கூடவே ஃபெர்னாண்டோ 2 பேருமே ஓப்பனராக வராங்க. 2 பேருமே கொஞ்ச நேரம் அந்த 5-6 ஓவருக்கு நல்ல டீசெண்டான ஸ்டார்ட் கொடுக்குறாங்க. ஃபெர்னாண்டோ அதிரடியாக விளையாண்டாலுமே 22 ரன்னுக்கு அவரை தூக்குறாங்க. அடுத்ததாக வந்த விஷன் அவரும் 17 ரன்னுக்கு அவுட் ஆகிறாரு. ஓப்பனராக வந்த டிக்வெல் அவரும் 37 ரன்னுக்கு அவுட் ஆகிட்டாரு. ஸோ இதனால் இந்த ஆட்டத்தில் ஒரு நல்ல மொமெண்டமுக்கு உள்ள நம்ம இந்தியா வராங்க. ஆனால் ஸ்ரீலங்கா அதிரடி பேட்டரான சமர விக்ரமா வந்து அதிரடியாக விளையாடுறாரு. எல்லா பாலையுமே ரொம்ப அழகாக பவுண்டரிக்கு தட்டுறாரு. சிக்ஸர் அடிக்க ட்ரை பண்ணலை. ஆனால் அவர் மட்டும்தான் விளையாடுறாரு. மற்ற பேட்ஸ்மேன்கள் எல்லாருமே போட்டுன்னு அவுட் ஆகிட்டே இருக்காங்க. ஸோ சமர விக்ரமா நிதானமாக விளையாண்டு பால்ஸ் வீணானாலும் பரவாயில்ல, விக்கெட் இழக்கக்கூடாது அப்படின்னு நிதானமாக விளையாண்டு ஹாஃப் செஞ்சுரி அடிக்கிறாரு. செஞ்சுரி நோக்கியும் போகிறாரு. ஆனாலுமே துரதிருஷ்டவசமாக 93 ரனில் அவர் அவுட் ஆகிறாரு. அதே போல் ஸ்ரீலங்கா அவங்களுமே டார்கெட்டை நெருங்கி வந்துக்கிட்டே இருக்காங்க. கடைசி நேரத்தில் சாஹன் ஸ்ரீலங்கா பிளேயர் அவர் ஒரு 25 ரன்கள் எடுத்து கொடுக்குறாரு. ஸோ இதன் காரணமாக கடைசி ஓவர் வரைக்கும் பரபரப்பாக போகுது. கடைசி ஓவர் வரைக்கும் ஒரு 5 ரன்கள் வெற்றியின் டார்கெட்டாக ஸ்ரீலங்கா அணிக்கு தேவைப்படுது. ஸோ அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா அந்த ஓவரில் கிட்டத்தட்ட ஒரு 2 விக்கெட் வீழ்த்துறாங்க. ரன் அவுட்லேயுமே ஒரு விக்கெட் கிடைக்குது கடைசி பாலில். இதனால் மேட்ச் டை ஆகுது. சூப்பர் ஓவர் விளையாட வேண்டிய கட்டாயம் ஏற்படுது. ஸோ இந்த இடத்துல தான் பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கு ரொம்ப பெரிய ஒரு பின்னடைவு, ஒரு மோசமான செய்தி வருது. ஏன்னா ஃபஸ்ட்டு இந்த சூப்பர் ஓவரில் ஸ்ரீலங்கா அவங்க பேட்டிங் பண்ணுறாங்க. நம்ம இந்தியா 2வது தான் பேட்டிங் பண்ணுறாங்க. இப்போவே இந்த சூப்பர் ஓவர் நடக்கிறப்பவே மைதானத்தில் பார்த்தீங்கன்னா ஏறக்குறைய ஒரு டல்லான டிம்மான லைட்டிங் வந்துருச்சு. இதனால் ஃபஸ்ட்டு சூப்பர் ஓவரில் ஸ்ரீலங்கா அவங்க விளையாடுறாங்க. ஸ்ரீலங்கா அணி பக்கம் வந்த பேட்டர்கள் பார்த்தீங்கன்னா அதிரடியாக அடிக்கிறாங்க. 4 சிக்ஸர்கள் அப்படின்னு அடித்து அந்த 6 பந்துக்கு 16 ரன்கள் எடுத்துடுறாங்க. ஸோ சூப்பர் ஓவரில் ஒரு 16 ரன் எடுத்திருக்காங்க. 17 ரன் வெற்றியின் டார்கெட்டாக இருக்குது அப்படின்னா நிச்சயமாக அது அவ்வளவு ஈஸியான டார்கெட்டாக இருக்காது.
நம்ம இந்தியா எப்படி இந்த 17 ரன்னை எடுக்க போகிறாங்க அப்படின்னு பார்த்தா, ஏற்கனவே நம்ம இந்திய அணி பக்கம் நல்லா பேட்டிங் பண்ண சூர்யாஷ், அதுக்கப்புறமா சூரியவன்ஷி, வைபவ் 2 பேருமே அந்த சூப்பர் ஓவரில் பேட்டிங் பண்ண வராங்க. ஆனால் இதில் ரொம்ப கொடுமையான மோசமான விஷயம் என்ன அப்படின்னா, ஸ்ரீலங்கா அவங்க பேட்டிங் பண்ணுறப்ப இருந்த லைட்டிங்கை விட நம்ம இந்தியா பேட்டிங் பண்ணுறப்ப இருந்த லைட்டிங் ரொம்பவே பார்த்தீங்கன்னா டல்லாக இருந்துச்சு. இப்போ இந்த வீடியோவில் பார்க்குறப்ப உங்களுக்கே கூட பார்த்தீங்கன்னா பார்த்தா தெரியும் எந்த அளவுக்கு டல்லான லைட்டிங் இருக்குது அப்படின்னு. ஸோ அதுக்கப்புறமாகவும் மைதானத்தில் நடந்த இன்னொரு மோசமான விஷயம் என்ன அப்படின்னா, சூரியவன்ஷி, வைபவ் அவருக்காவது ஸ்ட்ரைக்கை கொடுத்துருக்கலாம். ஆனால் சூர்யாஷ் அவருக்கு தான் ஸ்ட்ரைக்கை கொடுத்தாங்க. ஸோ சூர்யாஷ் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பாலையாவது அவர் சிங்கிள் எடுத்து வைபவுக்கு கொடுத்துருக்கலாம். ஆனால் டபுள் ரன் எடுத்தார். 2வது பால் சூர்யாஷ் பார்த்தீங்கன்னா அந்த டாட் பால் விளையாண்டுட்டார். அடுத்து 3வது பால் தான் 1 ரன் எடுத்து வைபவ் அவர்கிட்ட கொடுக்குறாரு. ஆனால் வைபவ் அவர் வர்றப்பவே பார்த்தீங்கன்னா லைட்டிங் ரொம்பவே கம்மியாக ஆயிடுச்சு. வைபவ் 4 அடிக்க ட்ரை பண்ணுறாரு. ஆனாலுமே 2 ரன் தான் வருது 4வது பாலில். ஆனாலுமே கஷ்டப்பட்டு 5வது பாலில் ஒரு 4 எடுக்கிறாரு. அதுக்கப்புறமா 6வது பால் அந்த ஒரு பாலுக்கு சிக்ஸர் அடித்தா கூட பார்த்தீங்கன்னா மேட்ச் ட்ரா ஆகாது. அந்த பாலும் டாட் பாலாக ஆயிடுது. ஸோ இது முடிஞ்சதுக்கப்புறமா மேட்ச் நம்ம இந்தியா தோக்குறாங்க. ஸ்ரீலங்கா அவங்க ஜெயிக்கிறாங்க. அவங்க எல்லாருமே ரொம்ப பயங்கரமாக செலிப்ரேட் பண்ணுறாங்க. ஏறக்குறைய இந்த மேட்ச் நடந்தே பார்த்தீங்கன்னா டல்லான லைட்டிங்கில் தான். இல்லைன்னா கண்டிப்பாக வைபவ் இந்த ஸ்கோரை எடுத்து நிச்சயமாக நம்ம இந்தியன் டீமை ஜெயிக்க வச்சிருப்பாரு. ஆனால் ஸ்ரீலங்கா போலர்கள் அவங்க பார்த்தீங்கன்னா என்னமோ இன்னமும் அந்த மேட்ச்சில் அவங்க நல்லா பந்து வீசி ஜெயிச்சிட்ட மாதிரி வைபவ் அவரை பார்த்து பயங்கரமாக கிண்டல் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க அந்த இடத்துல. ஸோ வைபவ் ஏற்கனவே டல்லான லைட்டிங், மேட்ச் வேறு தோத்துட்டோம் அப்படிங்கிற கடுப்பில் இருந்த வைபவ் அவரை வந்து சீண்டி அவரை வெறுப்பேற்றி கோவப்படுற மாதிரி ஸ்ரீலங்கா பிளேயர்கள் செஞ்சுருக்காங்க. ஸோ இதனால் வைபவ் கடுப்பாகி பதிலுக்கு அவரும் பார்த்தீங்கன்னா ஸ்ரீலங்கா பிளேயர் சட்டையை பிடிச்சி உலுக்கி அடிக்கவே போயிட்டாரு. அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அங்கே ஸ்ரீலங்கா பிளேயர்கள் எல்லாருமே அவரை உடனே சமாதானப்படுத்தி அங்கேருந்து அனுப்பி வச்சிடுறாங்க. ஸோ அங்கேருந்து புறப்பட்டு போன வைபவ் கொஞ்சம் தள்ளி போயிட்டு கூட பார்த்தீங்கன்னா அவர் கையை நீட்டி அந்த பிளேயர் அவரை ரொம்ப கடுமையாக திட்டி கோபமாக திட்டி விளாசி தள்ளிட்டு அங்கேருந்து வைபவ் அவர் சர்னு நடந்து போயிட்டாரு. ஸோ லைஃப்பில் முதல் முறையாக பார்த்தீங்கன்னா வைபவ் அவர் ஒரு சூப்பர் ஓவரை ஃபேஸ் பண்ணுறாரு. ஸோ அந்த சூப்பர் ஓவர்லேயே நம்ம சரியான ஒரு நல்ல பேட்டிங்கை வெளிப்படுத்த முடியல. நம்ம இந்தியன் டீமும் தோத்துட்டாங்களே அப்படிங்கிற அந்த வருத்தத்தில் இருந்த வைபவ் அந்த நேரத்தில் வந்து நீ தான் பெரிய ஆளாச்சு, அடிக்க வேண்டியதானே அப்படின்னு வைபவ் அவரை சீண்டி அவருடைய கோபத்தை வரவழைச்சி வைபவ் அவருக்கு எதிராக நடந்த அந்த ஸ்ரீலங்கா பிளேயருக்கு பார்த்தீங்கன்னா இப்போ ஃபைன் விதிக்கப்பட்டிருக்கு. அவருடைய அந்த மேட்ச் ஃபீ ஃபுல் காசுமே ஃபைனாக கட்டணும் அப்படின்னு ஸ்ரீலங்கா கிரிக்கெட் போர்டு அவருக்கு எதிராக ஃபைன் விதிச்சிருக்காங்க. ஆனாலுமே வைபவ் அவருக்கு எந்த ஒரு ஃபைனும் விதிக்கல. அந்த பிளேயருக்கு மட்டும்தான் ஃபைன் விதிக்கப்பட்டிருக்கு. இருந்தாலுமே இந்த கிரவுண்டில் பார்த்தீங்கன்னா லைட்டிங் செட்டப்பும் இருக்குது. ஆனால் எதுக்காக நேற்று வந்து லைட் போடலை? ஏன்னா லைட்டிங் குறைஞ்சிக்கிட்டே இருக்குது. லைட் போட்டு இந்த மேட்ச் நடந்ததாக கூட நிச்சயமாக இந்தியா ஜெயிச்சிருப்பாங்க. நாலாப்புறமும் மிகப்பெரிய லைட்டுகள் இருக்குது. ஆனாலுமே ஸ்ரீலங்கா கிரிக்கெட் போர்டு அவங்க ஏன் லைட் போடலை, லைட்டை மெயின்டைன் பண்ணி வைக்கலையா அப்படிங்கிறது தெரியல. அவங்க லைட் போடாமல் விட்டது கடைசியாக இந்த மேட்ச்சில் ஸ்ரீலங்கா அவங்களுக்கு ஜெயிக்கிறதுக்கு சாதகமாக அமைஞ்சிருச்சு. ஒருவேளை லைட் போட்டு லைட்டிங்கில் இந்த மேட்ச் நடந்திருந்தா நிச்சயமாக வைபவ் கடைசி 3 பந்துக்கு தேவைப்படுற அந்த 7-8 ரன்களை கண்டிப்பாக அவர் அடிச்சிருப்பாரு. ஸோ அந்த வகையில் இப்படி நடந்தது நிச்சயமாக இந்தியாவுக்கு எதிராக நடந்த ஒரு திருட்டு வேலை, மோசமான சம்பவம். ஜெயிக்க இருந்த நம்ம இந்தியாவை சதி பண்ணி ஸ்ரீலங்கா அவங்க ஜெயிச்சிருக்காங்க அப்படின்னு தான் கண்டிப்பாக சொல்லணும். ஸோ அப்படி ஜெயிச்சது மட்டும் இல்லாமல் நம்ம இந்தியன் பிளேயர்களே கிண்டல் பண்ணி வைபவ் அவரை கோபத்துக்கு உள்ளாக்கி ஒரு சர்ச்சையான மோசமான விஷயம். நேற்று ஆட்டம் முடிகிறப்ப சூப்பர் ஓவர் முடிகிறப்ப இந்தியா தோக்குறாங்க. அதே போல் அடிதடியும் மைதானத்தில் நடக்குது. ஆனாலுமே அந்த பிளேயருக்கு தான் ஃபைன் போட்டிருக்காங்க. வைபவ் அவருக்கு ஃபைன் போடலை அப்படிங்கிறத பார்க்குறப்ப கண்டிப்பாக தவறு அவங்க மேலே தான் இருக்குது அப்படிங்கிறத ஸ்ரீலங்கா கிரிக்கெட் போர்டு அவங்க உணர்ந்திருக்காங்க. ஸோ சூப்பர் ஓவரில் வைபவ் அவருக்கு கொடுக்கப்பட்டிருந்த அந்த டார்கெட்டை டல் லைட்டிங், சரியான லைட்டிங் இல்லாதால இந்தியாவை ஜெயிக்க வைக்க முடியல. இதனால் அதுக்கப்புறமா நடந்த சண்டை, இதெல்லாத்த பற்றியும் உங்கள் கருத்தை கமெண்ட்டில் சொல்லுங்கள்.